திமுக காரங்க திமுக கட்சிக்கு ஹெல்ப் பண்றதை விட இபிஎஸ் அவர்கள் திமுகவுக்கு ரொம்ப அழகா ஹெல்ப் பண்றாரேப்பா. இப்படி சொல்ற மாதிரி தான் இப்போ நடக்கிற விஷயங்கள் எல்லாமே இருக்குங்க. அதிமுக கட்சிக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தாலும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் இபிஎஸ் அவர்களுக்கு 10 நாள் கெடு விதிச்சவுடனே நம்ம எல்லாருமே நம்பிக்கையோட வந்திருந்தோம். பரவாயில்ல, இபிஎஸ் அவர்கள் அதிமுக கட்சியை ஒருங்கிணைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுப்பார்னு பார்த்தா, ஆனால் கெடு விதிச்ச செங்கோட்டையன் அவர்களையே முக்கியமான பொறுப்புல இருந்து தூக்கிட்டாருங்க. இப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது தான் இபிஎஸ் அவர்கள் திமுகவை வீழ்த்தணும்னு நினைக்கிறாரா இல்லை திமுகவை ஜெயிக்க வைக்கணும்னு நினைக்கிறாரான்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியலைங்க. ஏன்னா ஒரு சின்ன பிள்ளைய கூப்பிட்டு கேட்டால் கூட 2024 தேர்தல் முடிவுகளை வச்சு அதிமுக எப்படி கூட்டணி அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக சொல்லிடும். ஏன்னா 2024 தேர்தல் முடிவுகளை பார்த்தோம் அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணி அமைச்சா மட்டும்தான் 2026 தேர்தலில் திமுக கூட ஒரு டஃப்பாவது கொடுக்க முடியும். இல்லை அதிமுக பாஜக மட்டும் சேர்ந்தா பத்தாது. அந்த கூட்டணியில டிடிவி தினகரன் அவர்கள் இருக்கணும், ஓபிஎஸ் அவர்கள் இருக்கணும். இந்த மாதிரி கூட்டணி இருந்தால் மட்டும்தான் 2026 தேர்தலில் திமுக கூட அட்லீஸ்ட் டஃப்பாவது கொடுக்க முடியும். ஆனால் இது எதையுமே புரிஞ்சுக்காம, எப்பா எனக்கு ஆட்சி அமைக்கிறதா முக்கியம் இல்லை, எனக்கு கட்சியை நான் வச்சிருக்கிறதா முக்கியம், என்னோட பதவி போயிடுச்சுன்னா அதனால் நான் எப்போ இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் அவர்கள் எல்லாருமே ஒதுக்கி தள்ளிட்டு இருக்காரு. பார்த்தீங்களா? இதையெல்லாம் பார்க்கும்போது தாங்க ஆச்சரியமாக வந்திருக்கு. ஃபர்ஸ்ட்டு ஓபிஎஸ் அவர்கள் வெளியே வந்தார், அதுக்கப்புறம் டிடிவி தினகரன் அவர்கள் வெளியே வந்தார், அதுக்கப்புறம் இப்போ செங்கோட்டையன் அவர்களையும் முக்கியமான பொறுப்புல தூக்கிட்டாரு. இதையெல்லாம் பார்க்கும்போது இபிஎஸ் அவர்கள் என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி நமக்கு ஒன்றுமே புரியலைங்க. இப்போ இதே திமுக கூட்டணி எடுத்துக்கோங்களேன், அவங்க கூட்டணியை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வச்சுக்காங்க. இப்போ விசிக கட்சியினரோ திமுக கூட்டணியில எந்த ஒரு கூட்டணி கட்சியோ எங்களுக்கு அதிருப்தி அப்படின்னு சொல்லிட்டா போதும், அந்த வார்த்தையை முழுசா கூட சொல்ல விட மாட்டாங்க. உடனே திமுக கூட்டணி என்ன பண்ணுவாங்க, முதல்வரே ஃபோன் போட்டு பேசி, எப்பா அதெல்லாம் இல்லப்பா, எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அப்படியே அப்படி இப்படின்னு கொஞ்சம் இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டா போதும். அதே யார் அந்த மாதிரி அதிருப்தின்னு பேசினாங்களோ அவங்களே மறுநாள் எங்களோட கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லை, இதுதான் எங்களுக்கு நிரந்தரமான கூட்டணி, இந்த கூட்டணியை விட்டு வெளியவே வரமாட்டோம் அப்படின்னு அப்படியே சொல்லிடுவாங்க. இப்போ இது மாதிரி தானே அதிமுகவும் அவங்களோட கூட்டணி வச்சிருக்கணும். இப்போ திமுக இந்த அளவுக்கு வெற்றி பாதை நோக்கி போகிறதுக்கான காரணம் என்னன்னா, அவங்களோட கூட்டணி கட்சிகளுக்கு அவ்வளோ தூரம் முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க. அவங்களோட கூட்டணி கட்சிகளுக்குள்ளேயும் சலசலப்பு இருக்குது, அதிருப்தி இருக்குது, எல்லாம் இருக்க தான் செய்யுது. ஆனால் அது எல்லாத்தையுமே வெளியே விடாமல் எப்படி ஃபாலோ பண்ணி கொண்டு போகிறாங்க. அப்போ அதே மாதிரி தான் நீங்களும் பண்ணணும். ஏன்னா 2026 தேர்தல் ஒரு க்ளோஸான தேர்தலாக இருக்க போகுது. அந்த மாதிரி ஒரு க்ளோஸான தேர்தலை நீங்கள் என்ன பண்ணணும், இருக்கிற 1-2 வாக்கை கூட விடாமல் எப்படி நம்ம வாக்குகளை அதிகப்படுத்தலாம் அப்படின்னு தானே பார்க்கணும். ஆனால் நீங்கள் தானாக யாராவது ஒன்று சேர வந்தால் கூட ஒன்னா அப்படின்னு சொன்னாலே ஒன்னாவா அப்போ நீ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஒதுக்குறீங்களே. இப்படியே எல்லாருமே ஒதுக்கிட்டே போனால் அப்போ நீங்கள் திமுக வெற்றிக்கு தானே ஹெல்ப் பண்ணுற மாதிரி வந்திருக்கு. இப்படி எல்லாத்தையுமே ஒதுக்கிட்டே போனால் நீங்கள் எப்படி திமுக வீழ்த்த முடியும் அப்படின்றது தான் நம்மளோட கேள்வியாக வந்திருக்குங்க. இப்போ இதுக்கப்புறமாவது இபிஎஸ் அவர்கள் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படின்ற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையுமே அனுசரித்து ஒன்று சேர்ந்து 2026 தேர்தலை எதிர்கொண்டா பரவாயில்ல. அதை விட்டுட்டு பிடிவாதமா யார் வேணால் எப்படி வேணால் நினச்சிட்டு போங்க, நான் எப்பயும் ஒரே மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஒதுக்கிக்கிட்டே இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் இபிஎஸ் அவர்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக மாறிடும். இதை புரிஞ்சுக்கிட்டு இனிமேலாவது நடந்துக்கிறாரா அப்படின்றத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.